நல்வாய் வாய்ப்போட இந்த நிகழ்ச்சியை நாம் இனிதே துவங்குகிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் A warm welcome to each one of you to the Global Entrepreneurs and NGO Summit 2025 Go Digital Brand Promothon 2025, proudly presented by 5Gen Green Foundation. It is a moment of great honor to stand before this remarkable gathering of leaders who are shaping a sustainable and impactful future. This year's theme, Branding for Social Good, reflects our shared commitment to leveraging entrepreneurship, innovation and purpose-driven branding to accelerate the UN Sustainable Development Goals. Over the next 2025 hours, we will embark on a journey of knowledge sharing, collaboration and groundbreaking initiatives that will inspire a lasting global impact. Our mission is clear: to create sustainable brands, empower NGOs, and drive social change through digital transformation and responsible business practices through the Universal Achiever Books of Records and Panchashakti Awards. We recognize those who lead with vision and purpose, setting new benchmarks for sustainability and social responsibility. Let this summit be a beacon of inspiration, of catalyst of innovation, and a powerful movement toward a greener, more inclusive and thriving future. Together we thrive, sustain and impact. Once again, welcome to this extraordinary summit. Let's make history together. Thank you. இப்ப நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. சோ சீஃப் கெஸ்டை அழைக்கும் தருணம் இது. நம்மள மாதிரி ரொம்ப சாதாரணமானவங்க, ஒரு புறமேக்கரா இருக்காங்க, டெய்லர் வேலை பாக்குறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, சித்தாள் வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருந்து அவங்களுடைய சாதனைகளை பாராட்டணுங்கிறதுக்காக ஒரு மினி மங்கை அப்படிங்கிற விருதை வழங்குறதுல 5Gen Green Foundation பெருமை கொள்கிறது. எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் லேடிஸ், இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம். இது நம்மளோட இனம் அண்ட் இங்க ரொம்ப அழகா ஒரு நம்மளோட பெனிஃபிட்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? ஹை எனர்ஜில இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென் கிரீன் ஃபவுண்டேஷனுக்கும் சக்தி ட்ரஸ்ட் அண்ட் சுப்புலட்சுமி அண்ட் வரலட்சுமி மேடம் ரெண்டு பேருக்குமே மனசார ஐம் சோ ஹாப்பி பீயிங் ஹியர். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவங்களுக்கு கொடுக்கலாமா? இன்னும் லைட்டா. ஓகே, இன்னைக்கு நான் மைக் திரும்பி ஒரே ஒரு விஷயம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஸ்டேஜ் போட்டு கொடுத்து ஒரு ஏணி போட்டு கொடுத்த இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆளுங்க இருப்பாங்க. பட் விமனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு, மைண்ட் செட். ஓகே, நம்ம ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க பார்த்து நம்ம என்ன யோசிப்போம்னா, வாவ் இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல, இவங்களை பார்த்து நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆக முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்கு நிறைய பேருக்கு வரலாம். ஆனா இந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்படின்ற தாட்டை மட்டும் வைங்க. No dream is small when you want to achieve it. No dream is small. நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது 10 years முன்னாடி ஆப்சல்யூட்லி என்கிட்ட காசு கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. விமன் பிராண்ட்ஸை குளோபலா எடுத்து போகணும்ன்ற தாட் இருந்தது.
ஆனா அது தனியா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, அதுக்கான பணமும் எனக்கு கிடையாது. பட் இன்னைக்கு நாங்க 4 கண்ட்ரீஸ்ல எங்களுடைய வீடியோ வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். 10 வருஷ ஜேர்னி. என்னால பண்ண முடிஞ்சா உங்க ஒருத்தராலையும் பண்ண முடியும். ஒரே ஒரு மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க, ஜெல்லஸ் ஆகாதீங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா அடுத்தடுத்த ஸ்டெப்பா பாருங்க. ஒரே விஷயம் தான், நம்ம காரோ பைக்கோ ஓட்டும் பொழுது இங்க இருந்து நம்ம கோயம்பேடு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல டெல்லி போகணும்னு நினைக்கிறோம் கூட வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரோடு பூரா தெரியுமா? நமக்கு தெரியாது. 10 அடி நைட்ல ஓட்டுறோம் அப்படின்னா ஹெட்லைன்ல நம்மளுக்கு 10 அடி தான் தெரியும். ஆனா அடுத்தடுத்த 10 அடி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுட்டே வரும். அந்த 10 அடியை மட்டும் பார்த்து முன்னாடி போயிட்டே இருங்க. டெஸ்டினேஷனை நல்லா தூரமா வைங்க. கண்டிப்பா உங்க இலக்கு பெருசா இருந்தாலும் அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆனரிங் மீ ஹியர். இங்க இருக்கிற விமன் இன்னைக்கு இந்த ஸ்டேஜ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜென் கிரீன் ஃபவுண்டேஷன் நிகழ்வில் கலந்து கொண்டதுல மிக்க மகிழ்ச்சி. அது உங்களை சந்திக்கும் போது இன்னொரு அலாதி பிரியம். நான் உள்ள வரும்போது ஒரு பெரிய வைப்பு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நான் வரும்போதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட் காதம்பரி இங்க ரொம்ப பாசிட்டிவான வைப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கிறது வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். இதுல நிறைய பேர் தொழில் முனைவர்களா இருப்பீங்க, தொழில் முனைவரா ஆக போறவர்களா இருப்பீங்க. நீங்க எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அடுத்த கட்டம் நம்ம யோசிக்கும் போது முதல்ல நம்ம மனசுல என்ன வரும்? பிசினஸ் பத்தி யோசிக்கும் போது பணம், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலியமா உங்க மனசுல இருக்க ஒரு ஐடியாவா, ஒரு நல்ல ஐடியாவா இருந்தா உங்களுக்கு மினிமம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாரும் எம்எஸ்எம்இஸா இருப்பீங்க, எத்தனை பேர் ஸ்டார்ட் அப்ஸா இருப்பீங்கன்னு தெரியாது. இந்த 2 லட்சம் ரூபாய் கிராண்ட்ன்றது என்ன தெரியுங்களா? ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வாங்குற பணம், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வாங்குற பணம், திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் இந்த கவர்மெண்ட் இத ஒரு இன்சென்டிவா, ஒரு பரிசை ஏன் இது கொடுக்குது? ஒரு தொழில் முனைவருக்கு, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்துக்கு அப்படின்னு கேட்டா, உங்களால மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். புரியுதுங்களா? நம்ம தேவைகள் நம்ம எதை சொல்றோம்னா, ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த நிகழ்வுக்கு வரணும்னா ஒரு கேபை புக் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒரு போன் கால் போட்டு ஒரு ஏஜென்சிக்கு சொல்லி அதை புக் பண்ணி ஆளை பிடிச்சி இல்ல தெரிஞ்ச டிரைவரை கூப்பிட்டு வருவீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கையில இருக்க ஒரு செல்போன் மூலியமா அதை ரொம்ப சுலபமா ஈஸியா சரிப்படுத்த முடியுதுன்னா அந்த ஐடியா தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஒரு சின்ன சிறு குறு தொழில் பண்றவங்களா இருந்தாலும், சாதாரண ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பண்றவங்களா இருந்தாலும், இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்னது இந்த 2 லட்சம் ரூபாய்ங்கிறது ஒரு முன்பணம் தான், முதல் தான், ஒரு முதலீடு தான். ஆனா அதை தவிர்த்து பல கோடிகள் இருக்கு. இதை நீங்க எப்படி முயற்சி எடுத்து பண்ண போறீங்கன்றதுக்காக தான் இவங்க சுப்புலட்சுமி மேடம், இவங்க வரலட்சுமி எல்லாருமே இந்த ஒரு முயற்சி எடுத்து எங்களை மாதிரி ஆட்களை உங்களை சந்திக்க வச்சிருக்காங்க. நீங்க எங்களுடைய ஆபீசர்ஸ் பின்னாடி இருக்காங்க,
அந்த ஸ்டால்ல உங்களுக்கு இந்த தொழில் ரீதியான என்ன வகையான சப்போர்ட் தேவைப்பட்டாலும் அதுக்கு வந்து நாங்க மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 40 இனிஷியேட்டிவ், ஒன் ஆஃப் தி இனிஷியேட்டிவ் வந்து ஸ்மார்ட் கார்டு. அதுல நீங்க வந்து ஒரு தொழில் முனைவரா ஒரு ஸ்டார்ட் அப்பா ஆக போறீங்க இல்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டு உங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட 180 சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸ்ல நீங்க வெளியில போய் ஒரு கன்சல்டன்ட் கிட்டயோ இல்ல அட்வொகேட் கிட்டயோ இல்ல ஒரு ஆடிட்டர் கிட்டயோ வாங்கும் போது நீங்க செலுத்த வேண்டிய தொகையை விட பல மடங்கு கம்மி. இதை ஏன் செய்யணும்னா நீங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது, ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் அதுக்கான முயற்சிகள் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். நான் வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற நிறுவனத்துல, அது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ கீழ இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். நாங்க தொழில் முனைவரை ஊக்குவிக்கிறோம், ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களை ஊக்குவிக்கிறோம், அவங்களுக்கு தேவையான எண்ட் டு எண்ட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றோம். நாங்க வந்து நிறைய தொழில் முனைவர்களுக்கு இந்த டிபிஐடி சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப்னா நீங்க வந்து ஒரு டிபிஐடி ரெஜிஸ்டர்ட் சர்டிபிகேஷன் எடுக்கணும். எம்எஸ்எம்ல நீங்க உத்தியோகாதாரம் எடுத்திருப்பீங்க இல்லையா, எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் அப்ப சொல்லுவாங்க, இப்ப உத்தியோகாதாரம் எடுத்திருப்பீங்க. இப்ப இந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்க கிட்ட நாங்க போன் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி, இமெயில் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன இந்த தொழில் என்ன நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது யாருமே இங்க நம்பல. நீங்க இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, போக்கஸ் கால் மாதிரி எங்களை நீங்க பண்றீங்க, நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இல்ல, நீங்க எங்களை ஏமாத்துறீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். உங்களுக்கு ஏன் தெரியும், ஒரு வங்கியில போய் நீங்க பிசினஸ் தொடங்கும் போது ஒரு கடன் உதவி வாங்க போயிருக்கும் போது அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த லோனை வாங்குறதுக்கு இன்னைக்கு நினைச்சாலும் அது தெரியும். ஆனா இன்னைக்கு பல நிறுவனங்கள், பல வங்கிகள், ஏன் கவர்மெண்ட் எல்லாருமே இந்த தொழில் முனைவரை சப்போர்ட் பண்றதுக்காக தான் இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உங்களால மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மாற்றம் எங்க இருக்குன்னா உங்களுடைய எண்ணத்திலையும் நீங்க செய்யக்கூடிய தொழிலையும் அது எவ்வளவு வித்தியாசமா கொண்டு செய்ய போறோம் அப்படின்ற பொறுத்துதான் இருக்கு. ஒரு மில்லட் பேஸா நீங்க ப்ராடக்ட் பண்றீங்கன்னா எல்லாருமே மில்லட் பேஸா பண்றாங்க. நான் ஏன் உங்ககிட்ட ஒரு மில்லட் பேஸா இருக்க ப்ராடக்ட் வாங்கணும்? அப்ப மற்றவங்களோட உங்ககிட்ட என்ன சிறப்பான ஒரு அம்சம் இருக்குன்றத பொறுத்துதான் உங்களுடைய ஸ்கேல் அப் நடக்கும். சோ நான் உங்களுடைய நேரத்தை நிறைய விரயம் பண்ண விரும்பல, இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் லான்ச் போல நாங்க வந்து இன்னைக்கு இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததில்லை. மே மாசம் 3 நாள் கோயம்புத்தூர்ல குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்த போறோம். இதுல கிட்டத்தட்ட 50 கண்ட்ரீஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நிறைய புது புது டெக்னாலஜிஸ், ஐடியாஸ், ஸ்டார்ட் அப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கும், எக்ஸிபிஷன்ஸ் இருக்கும். உங்களை மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல ஜெயிச்ச வெற்றியாளர்கள்லாம் அங்க வந்து பேச போறாங்க. சோ அந்த நிகழ்வில் நீங்க பங்கெடுக்கணும்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க மூலமா உங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு தொழில் ரீதியான என்ன சப்போர்ட் இருந்தாலும் எங்களுடைய வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். இல்ல எங்க ஆபீஸ் வந்து தமிழ்நாட்டுல 10 பிரான்சஸ் இருக்கு, 10 ஹப்ல ஒர்க் பண்றோம். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஓசூர், கடலூர், இது போல நிறைய இடத்துல இருக்கோம். நாங்க வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிடையாது, ஆனா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். நாங்க நிறைய இந்த டிபிஐடி பத்தி விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன் டிபிஐடி அப்படின்ற சர்டிபிகேட் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கு. நீங்க ஒரு எம்எஸ்எம்இயா இருந்தா எம்எஸ்எம்இ மட்டும் நீங்க தொழில் எவ்வளவு காலம் பண்ண போறீங்க, அதுக்கு எவ்வளவு ஒரு வித்தியாசமா இன்னோவேஷன் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் மாதிரி நான் பண்ண போறதில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்ககிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிறுவனத்துக்கும் இங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இங்கு வருகை கொண்ட அனைவருக்கும் தினசரி நாளுடன் போலீஸ்வரி பத்திரிகை சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெல் கிரீன் ஃபவுண்டேஷன் ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க.
அவங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை சொல்லிட்டு இங்க வந்து நான் ஒரு பிசினஸ் பீப்புளா வரல, அவங்க பிஎபி சோசியல் ஒர்க்கர் சென்சார் போர்டு மெம்பரா இருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லாம எங்க என்ன பிரச்சனைனாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்கிறது தான் எங்களுடைய அமைப்பினுடைய ஒர்க்கு. தின உரிமை மக்களுக்கும் மகளிர் உரிமை கழகம் என்ற ஆர்கனைசேஷன் வச்சிருக்கோம். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் பிரசிடென்ட் தமிழ்நாட்டுல மனிதர்களை கழகங்களை கொண்டு வந்ததே நான் தான். இந்திய காலகட்டத்துல உங்களுக்கு எல்லா இந்தியர்ல இங்க வந்திருக்காங்க, மகளிர் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் நீங்க அழைச்சாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும், நிறைய குழந்தைங்களுடைய பாலியல் விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த என்ஜிஓஸ் எல்லாம் வந்து எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் பெண்களுக்கான அந்த தனி உரிமைக்காக ஒரு குரல் கொடுங்க. இன்னதான் பெண்கள் வந்து நம்மளும் வந்து தெரியாது, நம்ம வந்து மனதான பெரிய லெவல வழியில வருவாங்க. ஆனா 4 பெண்கள் சொன்னா அவங்கள பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமா இல்லையான்றது தெரியாது. நம்மளும் நம்ம பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏதேனும் நிறைய கல்ச்சரல் கலாச்சாரத்தை நீங்க முதல்ல வந்து அவங்களுக்கு பங்கேற்க சொல்லிக் கொடுக்கணும். எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் எந்த நேரத்திலையும் நீங்க கேட்டா குரல் கொடுப்பதற்கு நாங்க இருக்கிறோம். தினசரி நாளிதழ், போலீஸ் ஸ்டோரி, மகளிர் எக்ஸ்பிரஸ், மருத்துவ உலகம், பெண்களுக்கான எல்லா விஷயமும் நம்ம பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரியும் கலாச்சார சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு திரைப்படங்களும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. செல்ஃபேக்காக ஒரு சின்ன ஒரு அனிவர்சமெண்ட்ல ஒரு கேம் விளையாட்டுல கூட வந்து ஒரு ஆபாசமான ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி செயல்களுக்கு தயவுசெய்து விழிப்புணர்வு கொடுங்க. உங்களோட ஆபீஸ் வந்து போயின் கார்டன்ல இருக்கு, அம்மா வீட்டு பக்கத்துல தனுஷ் வீட்டு பக்கத்துல ஆபீஸ் இருக்கு. எந்த நேரத்துல என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீங்க வரலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கொடுக்கின்ற உரைப்பெற்று நன்றி. வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சீவ்மெண்ட் அப்படி சொல்றாங்க இல்லையா, சினிமாவில் ஆரம்பத்தில் 90 2000 வரைக்கும் சினிமா நான் வாழ்ந்துக்கிறது அச்சீவ்மெண்ட் தான். சினிமா தான் வரைய முடியாது. நடிகனாக ஏழை கஷ்டம் இருக்குங்கிற சிரமங்கள் எனக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும். சிரமப்பட்ட வாழ்க்கை அச்சீவ்மெண்ட் தான் நான் வந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி கைது எனக்கு கிடைச்சது. இந்த வாழ்க்கையை வழங்கிய அனைவருக்கும் மனமான நன்றி. இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்களுக்கு மனமான நன்றி. இதுவரை இது நடக்கும் மற்ற நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்கணும். எல்லா பல இறைவனை ஆய்வு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? 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 கை தட்டுறாங்க. புரியுதா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டு ரைட், ஓகே, இதாவது பரவாயில்ல. நாங்க ஒரு இடத்துல போய் நிகழ்ச்சியில மைக்க பிடிச்சி எல்லா இடத்துல இல்லைன்னு கேட்டா 2 பேரும் கூச்சப்படாம போயிட்டாங்க. நல்லா இல்லாட்டிட்டாங்க. ஐயோ சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம். பக்கத்துல தான் பிரியாணி வாங்கி தருவீங்களான்னு கேட்டாங்க. ஆனா நீங்க பரவாயில்ல, கலைஞர் எதுவும் பேச முடியாது. ரொம்ப சந்தோஷம். யார் யார் பிரேமரி காசை பாக்குறீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் கேட்க பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த என்னோட அருமை சகோதரி வரலட்சுமிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது என்ன விஷயம், என்ன இதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அது என் தங்கச்சி. ஏன்னா நான் சென்னைக்கு வந்த முதல் நாள்ல இருந்து பார்த்த ஒரு தங்கச்சி தான் என்னோட தங்கச்சி வரலட்சுமி. வெளில போயிட்டாங்க. யாரை பத்தி பெருமையா சொல்றதோ அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம். வரலட்சுமி தான் அந்த ஜென் கிரீன் ஃபவுண்டேஷன். இந்த ப்ரோக்ராம் இணைந்து நடத்துற எல்லாருக்குமே முதல்ல வாழ்த்துட்டு, பெண்களால முடியாது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்பவுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும். தங்கச்சியை பத்தி ஒரே சின்ன விஷயம் சொல்லணும். இதுக்கு நான் நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் கிடையாது. நான் நாகர்கோவில் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில வந்துட்டு சூழல் தான் தங்கியிருந்தேன். அப்போ இப்ப மாதிரி மொபைலு பேசரோட எதுவுமே கிடையாது. அவங்க ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போனது தெரியாம எங்க அப்பா அம்மா தான் நேர சூழல் கட்டுட்டாங்க. இவங்க அம்மா தான் எல்லாருக்கும் இட்லி சத்தியெல்லாம் கொடுத்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. நான் அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போறதுல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப அமைதியான அடக்கொடுக்கமான ரொம்ப பண்பான பிள்ளை, நல்லா படிச்சு அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன சீக்கிரத்தா கூப்பிட்டதுன்றது எனக்கு உண்மையிலே அவங்களோட எனக்கு பெருமை. அப்பா நம்ம தங்கச்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு. மற்றபடி இந்த நிகழ்ச்சி அவங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியா அடைஞ்சிருக்கு. இது அவங்க வெற்றி அடைஞ்சுவாங்கிற நம்பிக்கை உங்க மாதிரி எனக்கு இருக்கு. ஏன்னா அவங்களோட இணைந்து பணியாற்ற எல்லா நல்ல இளைஞர்களும் நேரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு ஒரு சில அவங்க கை தட்ட முடியல. ஏன்னு கேட்டா அவங்க கூட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கை தட்ட முடியல. அவங்க மனசு தப்பா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு கை தட்டி உற்சாகப்படுத்தி இது பண்ணீங்கன்னா நான் சந்தோஷமா விடைபெறுவேன். அப்படியே சந்தோஷமா நான் போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வந்திருந்து கலந்துகிட்ட எல்லாருக்குமே என் சார்பாகவும் என் கலைத்துறை சார்பாகவும் சிறையடி பேசும் குழுவினர் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் செய்கிறேன். சென்னையில தான் இருக்கேன். என்னோட பிராண்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா பியூர் பிளென்ஸா. நாங்க ரெடி டு ட்ரிங்க் அண்ட் ஈஸி டு குக் என்ற கான்செப்ட்ல ஹெல்த்தியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ATC மால்ட், 23 மல்டிகிரெயின் ஹெல்த் மிக்ஸர், கருப்பு களி அண்ட் கஞ்சி மிக்ஸர், வெந்தய களி மிக்ஸர். அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட யூனிக்கான பாத்தீங்கன்னா இது பியூர் கீ. டெய்லிக்கு நம்ம எல்லாருமே 2 ஸ்பூன் நெய் எடுத்துட்டு இருக்கோம். அந்த நெய் சுத்தமான நெய்யா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? ஏன்னா அந்த பழத்துல நம்ம எல்லாமே நெய் எடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா வெளில கிடைக்கிறது எல்லாமே மில்க் கிரீம் பேஸ்டான நெய் தான் நமக்கு கிடைக்குது. பட் நாங்க அதுல இருந்து தாண்டி ஒரு ஸ்டெப் இது பாத்தீங்க அப்படின்னா தயிர் வெண்ணெயில இருந்து எடுக்கிற பாரம்பரிய முறைப்படி எங்களோட சொந்த பண்ணையில இருந்து பால் எடுத்து அதை தயிர் உர ஊற்றி தயிர் வெண்ணெயில இருந்து எடுக்கிற சுத்தமான நாட்டு மாட்டு பசுமை. இந்த நெய்வான எங்களோட யூனிக் ப்ராடக்டா நாங்க இப்ப சேல் பண்ணிட்டு இருக்கிறது. இது எல்லாமே எங்களோட வீட்டுல எங்க வீட்டு கிச்சன்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த நான் ஸ்டால் வச்சிருக்கேன். இப்ப நிறைய பேர் எங்கிட்ட இந்த கீழே வாங்கினாங்க. எங்களோட ப்ராடக்டான ABC மால்ட்டும் கருப்பு உளுந்து களியும் வாங்கினாங்க. கருப்பு உளுந்து களி அப்படின்னாலும் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது.
அந்த காலத்துல எல்லாமே வயசுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுக்கறது கருப்பூர்ல இருந்து களி மிக்ஸ் தான். ஏன் அப்படின்னா பசங்க அதுக்கப்புறம் தான் ஓடி ஆடி விளையாடணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், எலும்பெல்லாம் பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பேரண்டிங் கொடுத்தாலுமே பசங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனா பசங்களுக்கு நாம தான் சொல்லி வளர்க்கணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட் சாப்பிட்டா மட்டும்தான் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. இன்ஃபர்டிலிட்டி, இப்ப இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு மூளைக்கு மூளை பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. அப்பத்துல இருந்து இது நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இப்போ அந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. மேபி அதனாலதான் என்னமோ முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. நாம இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னோட பிராண்ட் நீங்க இங்கதான் இருக்கு, நீங்க வந்து பாருங்க, நான் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு ஹோப் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். எங்ககிட்ட சில ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இந்த ஃபேப்ரிக் வாஷ் ISO 9000 and 2007 இன்ஸ்டால்ட் பை கம்பெனி. இது உங்களுக்கு கை எந்த ஹார்ம் ஆகாது, துணி எந்த ஃபீல் ஆகாது, அப்படி ஒரு ப்ராடக்ட் இது. அந்த மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃபேப்ரிக் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃப்ளோர் வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். தென் இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர். உங்களுக்கு கர்டன்ஸ்ல ரூம்ல இது பண்ணீங்கன்னா ஒரு ஹோல் டே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு மொஸ்கிட்டோஸ் ப்ராப்ளத்துல இருந்து டோட்டலி நீங்க ரிலீவ் ஆகலாம். நாங்க அந்த இடத்துல ஸ்டால் வச்சிருக்கோம். anybody interested, you come and visit us. Thank you. அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம், மதிய வணக்கம், காலை வணக்கம், மதிய வணக்கம். பெண்கள் இல்லாத வீடே கிடையாது. பெண்கள் இல்லாத வீடு வந்து அது வீடே கிடையாது இல்லைங்களா? ஆனா பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதுவும் முக்கியமா இந்த மாதவிடாய் காலத்துல அவங்களுக்கு 25 விதமான பிரச்சனைகள் வருது. முதல்ல வயிற்று வலி, வாமிட்டிங் சென்சேஷன், ஸ்டிச்சிங், இரிட்டேஷன், இப்படி பலவிதமான வியாதிகள், பலவிதமான பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு நம்ம அம்மா அப்பா போய் கேட்டோம்னா அம்மா என்ன சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் அப்படிதான், அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதுக்கெல்லாம் தீர்வாக இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற இது வந்து பிராண்ட் வந்திருக்கு. ஏன் அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது அப்படின்னா அதுல வந்து பிளாஸ்டிக் இருக்கு, சிலிக்கான் ஜெல் வச்சிருக்காங்க, கெமிக்கல் கலந்துருக்கு, அதான் ரீசைக்ளிங் காட்டன் வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு சர்ஜிக்கல் காட்டன், நோ பிளாஸ்டிக், எல்லாம் ஏர்லாண்ட் பேப்பர், ஏர்லாண்ட் காட்டன். அதுக்கப்புறம் இதுல ஹைலைட்டா இருக்கக்கூடியது ஆனியான்கிற ஒரு சிப்பு. அது வந்து 5 விதமான டெக்னாலஜி. இது உருவாக்குறது வந்து சயின்டிஸ்டால உருவாக்கப்பட்டது. அவங்க அந்த நாட்டு ஜெர்மன் நாட்டு பெண்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வா அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அது நம்ம நாட்டுக்கு இதை கொண்டு வந்து நமக்கு இதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதை ஸ்டாபிஸா எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 5 டெக்னாலஜி என்ன அப்படின்னாக்கா, 1 ஆனையான், அடுத்தது இன்ஃப்ராரெட், 3வது மேக்னெட்டிக், 4வது நானோ சில்வர், 5வது டைட்டின் சொல்லக்கூடியது. இந்த ஆனியான் வந்து பாக்டீரியா பிறராக வெப்பது. நமக்கு வந்து பிளட் உடம்புல சுத்திக்கிறது வரைக்கும் தான் அது நல்ல பிளட். ஒன்ஸ் அது வெளியில வந்துச்சுன்னா அது பாக்டீரியாவா மாறிடும் 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. அதனாலதான் எல்லாரும் வந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேடை மாத்தணும். ஆனா நம்ம அப்படி மாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கோம். படிக்கிற போது, காலேஜ்ல ஒர்க் பண்ற போது, அந்த மாதிரி நேரத்துல நம்மளால அது மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்ப இது வந்து 24 hours நாங்க வந்து கேரண்டி கொடுக்குறோம். 24 hours இதை பண்ணலாம். ஏன்னா அது அந்த சிப்ல இருக்க அனையான் சிப் வந்து பாக்டீரியா தீவிரால வேலை பண்ணுது. அதுக்கப்புறம் நானோசெல்லர் வந்து நானோ சுரப்பிகளை வந்து நல்ல பேர் சுரக்க வைக்குது. அடுத்தது மேக்னெட்டிக் வந்து நம்மளுடைய மூளை, அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு எரிச்சலா இருப்போம், அந்த மூளெல்லாம் சரி பண்ணுது. இந்த மாதிரி இதுல ஒரு 5 விதமான அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால நம்மளால வந்து இதை அன்றைய நாளுக்குள்ள சுகமா எப்போதும் இருக்கிற மாதிரி, மற்ற நாட்கள்ல இருக்கிற மாதிரி நம்மளால சர்வே பண்ண முடியும். ஸோ எல்லாரும் இதை நான் இங்க ஸ்டால் போட்டிருக்கேன். எல்லாரும் ஒரு தடவை இதுல வந்து ட்ரையல் பேக் கூட இருக்கு.
ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்பே உங்களுக்கு உங்ககிட்ட பேசும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கருப்பட்டிங்கிற பிராண்டுக்காக வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் கருப்பட்டிங்கிற பிராண்டுக்காக வந்திருக்கேன். நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறோம். ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. 2 lakhs வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ், 2 lakhs வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். இன்னைக்கு மட்டும் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களுக்கு 2 lakhs வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ், 1 lakh வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ். இது தேவைன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ. இந்த கிரீன் ஃபவுண்டேஷன் ஹைஜன் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ஓசை தொண்டு நிறுவனம் சார்பாக இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோட தொண்டு நிறுவனம் கான்செப்ட் மண்ணையும் மனிதனையும் வளமாக்குவோம். அந்த ஒரு கான்செப்ட்ல சேவைகள் செஞ்சு வரும். நீர்நிலைகள் மேம்படுத்துதல், இயற்கை விவசாயம் உற்சாகப்படுத்துதல், வனத்துறை தோட்டக்கலைத்துறை மூலமாக நிறைய மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து பராமரித்து மரமாக்குதல். இதுல எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இந்த 5 வருஷத்துல 2 லட்சம் மரக்கன்றுகள், 200 லட்சம் மரக்கன்றுகள், 200 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து 5 வருஷத்துல வளமான மாவட்டமாக அது மாற்றணும்னு எல்லாருமே நாங்க சங்கல்ப செஞ்சுன்னு இருக்கிறோம். அது கண்டிப்பா நிறைவேறிடும். 5 வருஷத்துல நல்ல ஒரு பசுமை இருந்த மாவட்டமா உருவாக்கணும். மேற்கொண்டு இந்த திட்டங்கள் சேவைகள் அனைத்துமே எங்க சுய நிதி எங்களோட ஓன் பண்டில் தான் பண்ணி வரோம். இது வரைக்கும் நாங்க எந்த பண்டர் கட்டி போயிட்டு இன்னும் பண்டு வாங்கினதில்லை. இதுல என்னன்னா 200 லட்சம் மரம் நடும்போது எங்களுக்கு நிறைய செடி வகைகள், விதைகள், செடி வளர்க்கறதுக்கு தேவையான கவர், தண்ணி டேங்கு எல்லாமே தேவைப்படுது. யாராவது அதுக்கு கொடுத்து உதவுனீங்களான்னு நல்லா இருக்கும். நன்றிகள். கோழி எல்லோருக்கும் இனிய ஆரோக்கியமான மதிய வணக்கங்கள். என்னோட பேரு டாக்டர் பாபு பாலகிருஷ்ணன். மேடம் ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. நான் ஒரு மல்டிபிள் கின்னஸ் சாதனையாளர். நான் பர்சனலா 9 கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கேன். உலகத்திலேயே முதல் தமிழன் கின்னஸ் சாதனை துறையில 2 யூனிவர்சிட்டியில டாக்டரேட் வாங்கியிருக்கேன். என்னோட ஜேர்னியை நான் ஜூலை 14, 2011 நான் ஸ்டார்ட் பண்ண. ஆக்சுவலா பிக்கஸ்ட் பேனர் இன் த வேர்ல்டு, பிக்கஸ்ட் மெட்டாலிக் ட்ரெயின் இன் த வேர்ல்டு, பிக்கஸ்ட் இந்தியா மேப் இன் த வேர்ல்டு, டாலஸ்ட் குத்தோலக்கு. எத்தனை அடி ஹைட் குத்தோலக்கு பார்த்துருக்கீங்க? 30 feet ஹைட் குத்தோலக்கத்தில் இருக்க பிக்கஸ்ட் இன்விடேஷன். 2015 ஒரு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே நம்ம ஆவடியில ஹிந்து காலேஜ்ல செலிப்ரேட் பண்ணோம். ஃபீமேல் ஜெண்டர் சிம்பிள் ஃபார்மேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஃபீமேல் ஜெண்டர் அதுல ஒரு 34,000 பெண்கள் ஒன்னா நின்று அதை அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க. சோ அப்துல் கலாம் ஐயா தான் என்னோட ரோல் மாடல். பெருசா கணக்கான சொன்னாரு. அதனால நான் பெருசா கணக்கான வெரி பாசிட்டிவ் லேர்ன். யாராவது கெஸ்ட் பண்ணுங்க. என்னோட வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிக்கஸ்ட் பேனர் இந்த வேர்ல்ட், பிக்கஸ்ட் மெட்டாலிக் இந்த வேர்ல்ட், அதுக்கு எவ்வளவு காஸ்டா இருக்கு அதை கெஸ்ட் பண்ணுங்க. என்ன கெஸ்டஸ்? பிக்கஸ்ட் பேனர்னா என்னோட நான் ரெக்கார்ட் வந்து
ரெண்டு விதமா இருக்கு. பிரேக்கிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட், ஏற்கனவே ஏதாவது ஒரு ரெக்கார்ட் இருக்கோ அதை முறியடிக்கிறது. இன்னொன்று வந்து கிரியேட்டிங் ஆஃப் நியூ ரெக்கார்ட், எனிதிங் விச் இஸ் யூனிக், எனிதிங் விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி, எனிதிங் விச் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து நம்ம நியூ ரெக்கார்டை கன்சிடர் பண்ணுவோம். நான் வந்து எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை தான் பிரேக் பண்ணேன். என்னோட பழைய ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 5 feet ஹைட்டுக்கு ஒரு 100 மீட்டர், அதாவது 1650 ஸ்கொயர் ஃபீட்ல ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அதை பத்தி டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. ரோடு ஓரத்துல வந்து டிஸ்பிளே வச்சிருந்தாங்க. ஸோ 1650 ஸ்கொயர் ஃபீட் தான் பழைய ரெக்கார்ட். யாராவது கெஸ்ட் பண்ணுங்க என்னோட ரெக்கார்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நான் சொன்னது 10 feet ஹைட்டுக்கு 3 கிலோமீட்டர் மீட்டர், 1,36,000 கிலோமீட்டர். அதாவது 10 feet ஹைட்டுக்கு 3 கிலோமீட்டர் மீட்டர், ஒரு 6 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்டை கிளீன் பண்ணி அதில் இந்தியா மேப்பை மார்க் பண்ணி அந்த மேப்போட பவுண்டரியில 10 feet ஹைட்டுக்கு 3 கிலோமீட்டர் மீட்டருக்கு மெட்டாலிக் ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேம்ல டிஸ்பிளே பண்ணேன். அதை இருக்க கண்டென்ட்டா ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுன்னா ஒரு பாஸ் பண்ண ஐஏஎஸ் எக்ஸாம் இந்தியாவோட என்சைக்ளோபீடியால பிக்சரைஸ் பிரசன்டேஷன்ல பைல் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டிஸ்பிளே பண்ணேன். லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அதை பார்த்து பயன்படுத்தாங்க. நீங்க 2011 கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த ஆக்டர் சூப்பர் சிங்கர் ஸ்ரீகாந்த் கேள்விப்பட்டீங்களா? 7 வயசுல 7 மணி நேரம் தொடர்ந்து பாட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டீங்களா? என்னோட மேடையில தான் அந்த சாதனை அவன் சில பண்ண, நானும் அவருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தேன். எதுக்கு அந்த ஸ்டோரி சொல்றேன்னா, என்ன போல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இங்க இருக்கவங்களா பார்த்திருப்பீங்க. நான் சொன்ன இட் காஸ்ட் மீ 1.5 crore. யாராவது கெஸ்ட் பண்ணுங்க எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் படிச்சிருக்காங்க? எனி கெஸ்ஸஸ்? எவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் படிச்சிருக்கோம்? நல்ல விதமான பண்றோம், பிசினஸ் யாரை பண்றோம், உலகத்துல யாரும் பண்ணாததை பண்றோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இல்ல, நிறைய மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்த்து பெனிஃபிட் அடைஞ்சாங்க. எனி கெஸ்ஸஸ்? 100 ரூபாய் கூட யாரும் ஸ்பான்சர் தரல. I sold my house, I sold my car. 120,000 நகை போச்சு. என் ஒய்ஃப் எடுத்து என் ஃபேமிலியை எடுத்து போயிட்டாங்க. அது வெரி காஸ்ட்லி லேர்னிங். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேருக்கு என்ன போல நிறைய பேருக்கு சாதிக்கணும்னு எண்ணங்கள் இருக்கு, திறமை இருக்கு. ஆனால் அதை வெளியே கொண்டு வரதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் இல்லை. மணி இஸ் அ பேரியர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாக்கும் கிரிக்கெட்டுக்கு தான் கிரேஸ். எனக்கு தெரியும். இன்னைக்கு ஏன் இந்த ஸ்டோரி சொல்றேன்னா, இந்த ஆர்கனைசர் பிளஸ் இங்க அசோசியேட்டா இருக்க பிராண்ட்ஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்றதுக்காக நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இங்க இருந்து தான் நானும் இங்க வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து 2011 நான் பண்ண சாதனைக்கு அன்னைக்கு கவர்னர் வந்து நம்ம ரோசையா, முன்னாள் கவர்னர் ரோசையா வந்து என்ன கூப்பிட்டு பிரெஸ் பண்ணாரு, ஹானர் பண்ணாரு. டிசம்பர் 23, 2015 நான் சர்டிஃபைட் பண்றேன் அவரை. நான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2011 16 வரைக்கும் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இருந்தாருங்க. 2016 யூனிவர்சல் அச்சீவ்மெண்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ஃபியூச்சர் டேலண்ட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி 14th இயர் இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. நான் பண்ணது இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ என்ன போல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2100 இண்டிவிஜுவல் வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நான் சர்டிஃபைட் பண்ணிருக்கேன் இந்த கரங்களால. மாஸ் ரெக்கார்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்க 1 லட்சம் பேர் பண்ணப்படுறீங்களா, மோர் தென் 10 lakh வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நான் சர்டிஃபைட் பண்ணிருக்கேன். இந்த 2003 கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் செலிபிரிட்டிஸ் இந்த கரங்களால நம்ம முன்னாள் கவர்னர் ரோசையா, மனோரமா ஆட்சி, ஆக்டர் விஷால், ஆக்டர் தனுஷ், விஜய் கோபிநாத், விப்பாத்தமிழா ஆதி, நம்ம விஜய் இவங்க பிஜேபி சந்தோஷம், அபிராமி ராமநாதன், பெருமாளும் 2 பேரும் சர்டிஃபை பண்ணிருக்கேன். இப்போ கார்பரேட் பாத்தீங்கன்னா ஐடிசி சோலா, லைன் டேட், என்டிஎல் கால் டாக்ஸி, எம்ஜிஎம் டிசிபல், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை 5 தடவை சர்டிஃபை பண்ணிருக்கேன். நம்ம இந்தியா பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் அதே போல சைனா பிரசிடென்ட் இங்க வந்தாங்க தெரியுமா, மகாபலிபுரம் 2 years பேக். அப்ப நம்ம ஏர்போர்ட்ல வால் பாருங்க, ஒரே நாள்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் 1050 மெம்பர்ஸ் சேர்ந்து லாங்கஸ்ட் வால் பெயிண்டிங். நீங்க கலந்துங்களா? நான் தான் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை சர்டிஃபை பண்ண. ஆக்சுவலா அது மொத்தம் 4 கிலோமீட்டர். ஆக்சுவலா 400 பேனல் புரியுங்களா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட ஸ்டாஃப் நிறைய என்ஜிஓஸ் அசோசியேட்டா சாதனைகள் பண்ணாங்க. ப்ரௌட் டு சே தட் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன், பிளஸ் நான் தான் வந்து அதை சர்டிஃபை பண்ணேன். ஸோ அதன் தொடர்ச்சியா இன்னைக்கு இங்க ஒரு ப்ரீ லான்ச்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறீங்க புரியுங்களா. ஸோ அதோட ப்ரீ லான்ச் நான் வந்ததுக்கு ரொம்ப பெருமையா கருதுறேன். ஸோ மை சின்சியர் அப்ரிசியேஷன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் ஆர்கனைசர் பிளஸ் இதுல அசோசியேட் ஆகிற எல்லா பார்ட்னர்ஸ், எல்லா பிராண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நீங்க 2 ரெக்கார்ட் பண்ண போறீங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புத்தகம் பண்ண போறோம். ஆண்டர்பிரனர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டர்பிரனர்ஸோட ஆட்டோபயோகிராஃபி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து லார்ஜஸ்ட் ஆண்டர்பிரனர்ஸுக்கான ஒரு புத்தகம் 8 அடி ஹைட் 4 அடி அகலம் ஒரு புத்தகம் பண்ண போறோம். அந்த புத்தகத்துல
1,00,000 ஆண்டர்பிரினர்ஸோட சுய சரிவை உங்களோட அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் ஸ்டோரிஸ் அந்த அதுல வந்து இடம் பெறப்போகுது ஒரு ரெக்கார்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸோட லோகோ அந்த பிராண்டிங்கோட சம்மிட் நடக்க போகுது ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2025 மணி நேரத்துல ஐ திங்க் 2025 ஆண்டர்பிரினர்ஸை வந்து ஹானர் பண்ண போறோம், கௌரவிக்க போறோம், அவார்ட் பண்ண போறோம். ஸோ 2 கேட்டகரியில மாஸ் ரெக்கார்ட்ல நீங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறீங்க. என்னோட அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். சீக்கிரம் மாஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இதுல கலந்துக்க போற ஒருத்தருக்கும் சாதனையாளர்கள் புரியுதுங்களா. ஆர்கனைசரும் பாத்தீங்கன்னா அந்த சாதனையாளர் வருவாங்க. இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஸோ மை ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். ஸோ ஐ தேங்க் தி organizer for giving me this opportunity. All the best again. Let's together rock this world record. Successful பண்றதுக்கான என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். Thank you.